இந்திய தேசத்தில் பஞ்சாங்கமானது ஒரு நீண்ட வரலாறை கொண்டதாக இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பஞ்சாங்கங்களின் அடிப்படையாக பல்வேறு விதமான சித்தாந்தங்கள் இருந்திருக்கின்றன என்றும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்திய ஜோதிடத்தில் 18 விதமான சித்தாந்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த சித்தாந்தங்கள் என்பது ஒரு தொகுத்த சிந்தனையின் அந்தம். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றிய ஆழ்ந்த சிந்தனைகளின் ஊடாக இறுதியாக வருகின்ற ஒரு விளைபொருளாக சித்தாந்தம் என்பது இருந்திருக்கிறது. ஒரு சித்தாந்தம் என்று வந்தால் நீங்கள் ஏதோ போகிற போகில் அடித்து விடுகின்ற ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு கிடையாது. இல்லை நீங்களா ஏதாவது ஒரு வீடியோ போடுறது கிடையாது. ஒரு சித்தாந்தம் என்று வரும்பொழுது அதனை நீங்கள் முழுதாக விளக்க இயல வேண்டும். அந்த தனிப்பட்ட கூறுகளை தனித்தனியாக கண்டுபிடித்து அந்த கூறுகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாதத்தை முன்வைப்பதாக இந்த சித்தாந்தங்கள் என்பவை இருக்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு மிகவும் பழமையானதாக சொல்லப்படுவது சூரிய சித்தாந்தம் என்பதாகும். சூரிய சித்தாந்தம் என்று வரும்பொழுது அது ஒரு வானியல் ரீதியான புரிதலை கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றை பற்றி அவை தங்களுக்குள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கின்றன, எவ்வாறு அவை நகர்கின்றன என்பதை பற்றிய வானியல் ரீதியான ஒரு புரிதலை இந்த சித்தாந்தங்கள் என்பவை தருகின்றன. சித்தாந்தங்கள் என்பவை தேசத்துக்கு தேசம், இடத்துக்கு இடம் சற்று மாறுபாடுடையதாக இருக்கின்றன. நீங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தம் என்பது பிரபலமாகவும் மற்றும் தென்னிந்தியாவில் முக்கியமாக ஆரியப்பட சித்தாந்தம் என்பதும் பிரதானமாக பழக்கத்தில் உள்ளன. இந்த படத்துல பாருங்க, இந்த சித்தாந்தங்களை இற்றை வரை ஆன்றோர்களால் அனுபவத்தில் ஆளப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த விஷயங்களை பற்றி ஆழ்ந்த புரிதல் நீங்கள் நானும் பேசுகிற விஷயம் கிடையாது. ஆன்றோர் என்று வரும்பொழுது அதை பற்றி முக்கியமாக விரிவாக தெரிந்தவர்கள் அனுபவத்தில் உண்மை என்று கண்டு உணர்ந்ததை சித்தாந்தமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப ஒரு சித்தாந்தம் என்பது ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு ஆரம்ப கால புரிதல். அந்த புரிதலானது காலம் போக்கில் மேம்பாடு அடையும் பொழுது அது மற்றொரு சித்தாந்தமாக உருவாகிறது. சித்தாந்தங்களும் ஏற்கனவே இருக்கின்ற சித்தாந்தங்களில் இருந்து புதிதாக உணர்ந்து கொண்டு அவற்றில் இருக்கின்ற குறைகளை சரி செய்வதற்காக மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 18 சித்தாந்தம் என்பது 18 தனித்தனி விதமான கூறுகள் கிடையாது. 18க்கும் ஏதோ ஒன்று ஆரம்ப காலத்தில் ஒரு ஆதாரமாக இருந்திருக்கிறது. அந்த இதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தலைமுறைகளும் அல்லது ஒவ்வொரு சித்தாந்திகளும் அதை மேம்படுத்தி மூத்த பார்வையாக அடுத்த சித்தாந்தத்தை முன்வைக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கின்ற ஒரு புரிதலை மேம்படுத்தி சொல்லப்படுவது அடுத்து வருகின்ற சித்தாந்தம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு சித்தாந்தமும் இன்னொரு சித்தாந்தமும் சண்டையிட்டுக் கொள்வதில்லை. மாறாக அவை ஒன்றிலிருந்து ஒன்று புரிந்து கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொள்கின்ற உத்தியாக இருக்கிறதை பார்க்கிறோம்.